ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி வந்து நியூ இயர் விலாக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன்றது சிம்பிளாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நியூ இயருக்கு காலையில் வந்து சின்னதாக வாசல் தெளித்து வாசல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக புள்ளி எதுவுமே வைக்காமல் லைட்டாக அப்படியே வரைஞ்சிட்டு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னு தெரியல, கோலமே அதிகமாக வரமாட்டேருந்து. சிம்பிளாக கோலத்தோட நைட்டு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சி வேலையெல்லாம் வந்து நான் முன்னாடியே சூப்பராக முடித்து வச்சுருந்தேன். மறுநாள் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டே வந்து எல்லா வேலையும் வந்து க்ளீனாக பார்த்து வச்சுட்டேன். காலையில் வந்து டிஃபன் எதுவுமே செய்யலை. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க கோவிலுக்கெலாம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பக்கத்தில் இருக்க குபேரர் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா செம்ம கூட்டம் அன்றைக்கி. சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்து உருளைக்கு பூவெலாம் போட்டு பூஜை ரூம்லாம் சூப்பராக பூ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சது தான், க்ளீனாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பூ மட்டும் போட்டுட்டு நல்லா பார்க்க மஞ்சளாக மங்களகரமாக சூப்பராக வந்து காலையிலே நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டிஃபன் எதுவுமே நான் வீட்டில் செய்யலை. வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா வீட்டில் டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் சாப்பிடல. சரி, கோவிலுக்கு போனோம். கோவில் போன இடத்துல பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, அதையே சாப்பிட்டுட்டோம். அதனால் வந்து டிஃபன் எதுவுமே சாப்பிடல. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அம்மா, தம்பி ஒய்ஃபு, குட்டிங்க எல்லாருமே வந்து கோவிலில் இருந்தாங்க. சரி, நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து கோவில் மூடுற டைம் ஆகிடுச்சு. சரி, எங்களுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரி, போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு, அதனால தான் கூட்டமே இல்லை. ஏன்னா மதியமே ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ள ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த கோவிலில் வந்து சிவன் கோவில். இதில் வந்து எல்லா சாமிகளுமே சூப்பராக இருப்பாங்க. பிள்ளையார், முருகர், அப்புறம் பைரவர், அந்த மாதிரி ஆஞ்சநேயர், எல்லா சாமிகளுமே அங்கே இருப்பாங்க. நம்ம எந்த சாமி கும்பிடணுன்னு தனித்தனியாக கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டோம்னா அங்கே எல்லா சாமிகளும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பாருங்கள், பிள்ளையார் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டு அடுத்தது நம்ம சிவன், எல்லா சாமிகளையும் சுற்றி வந்தாச்சு. எல்லா சாமிக்கும் கும்பிட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சிவன் வந்து கும்பிட்டு அடுத்தது வந்து பெருமாள் கோவில் போயிட்டோம். இந்த கோவில் வந்து நான் டீட்டெயிலாக எடுக்கலை. இன்னொரு நாளைக்கு போகும்போது நான் டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவில். இது வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தால் அங்கே வந்து பிரசாதம் தந்தாங்க. புளியோதரை, சாம்பார் சாதம், பொங்கல். அதுவும் பெருமாள் கோவில் பிரசாதம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். குட்டீஸ்களுக்கு மையெல்லாம் கலைஞ்சிடுச்சு, டயர்டாயிட்டாங்க எல்லாம். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா கோவில் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷூட்டிங்கு, நம்ம விஜய் டிவிலேருந்து ஜி தமிழில் போகிற எல்லா நாடகத்துலேயும் எங்கள் ஊர் வந்து கண்டிப்பாக வந்து இடம் பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேற்று வந்து ரசகுல்லா செஞ்சுருந்தேன். அதை வந்து எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பார்த்தா கோலமாவு காய வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு கலர் வந்து வரல, லைட்டாக கம்மியாக தான் இருந்தது. அதை வந்து வெயிலில் காய வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ கேட்டிருந்தேன் குளியல் பவுடர் அரைக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஆவாரம் பூ எங்கள் ஊரில் வந்து இது சூப்பராக கிடைக்கும். இது வந்து சீசன் இல்லையா, ஆவாரம் பூ சீசன். அதனால் கொஞ்சம் அதிகமாக பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து தட்டில் போட்டு காய வச்சுட்டு ஈவினிங் போகும்போது எடுத்துன்னு போயிடலான்னு வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. பிரியாணி, 65, முட்டை, தயிர் பச்சடி அதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக, மதியம் வந்து பிரியாணியில் சாப்பிட்டது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி டீ கொஞ்சமாக போட்டு குடிச்சிட்டு, நாளைக்கு ஸ்கூல் இல்லையா, அப்படியெல்லாம் வந்து படுத்துட முடியாது. நாளைக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சாதான் நாளைக்கு ஃபஸ்ட் டே, இப்போ 10 days லீவ் கழித்து போகும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக நைட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலைல சிம்பிளாக ஈஸியாக லஞ்சு முடிச்சிடலாம். நான் எப்போவுமே வந்து சண்டேயில் காய்கறி வாங்க மாட்டேன். எப்போவுமே மிச்சம் மீதி இருக்கிறத மண்டே வந்து செஞ்சுட்டு மண்டே ஃப்ரெஷ்ஷாக வர காயை தான் வாங்கி வச்சுருந்து 1 வீக்குக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். முட்டை, உப்பு வந்து சால்ட்டு வந்து காலி ஆகிடுச்சு, தூள் உப்பு. அதனால் அதையும் கொஞ்சம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டு, கல் உப்பு மட்டும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தூள் உப்பு மட்டும் காலியானதுக்கப்புறம் தான் வாங்குவேன். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்து தான் இப்போ எடுத்து மட்டும் வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 10 நாளாக அப்படியே கழுவி வச்சது அப்படியே இருக்கு இல்லையா, அப்படியே வந்து லஞ்சு கட்ட முடியாது, தண்ணி ஊற்றியும் கொடுத்து அனுப்ப முடியாது குழந்தைங்களுக்கு. அதனால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணலை. இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன், காலையில் தான் அயர்ன் பண்ணி தரப்போகிறேன். இப்போயே அயர்ன் பண்ணி மடித்து வச்சுட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து காலையில் தான் வந்து அயர்ன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன்னா அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையை எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து உப்புமா, ஏற்கனவே மதியம் வந்து ஹெவியாக சாப்பிட்டதுனால சிம்பிளாக உப்புமா கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. அதனால் உப்புமா சேமியாவும் ரவையும் கொஞ்சம் இருந்தது. ரெண்டுத்தையும் போட்டு சிம்பிளாக வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நைட்டே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்து டக்குன்னு சமையலை முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா காலையில் தயிர் ஊற்றி, பால் காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அந்த பால் அடைகள்லாம் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே தயிர் ஊற்றி வச்சுட்டு போனதுனால இப்போ வந்து அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். தயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து மோர் குடிக்க வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் கருவேப்பிலை, இஞ்சிலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி வந்து மோர் எடுத்துக்கும் போது வயிறை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். அதனால் வந்து நான் இப்போலாம் வந்து ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உப்புமா தான் செய்ய போகிறேன். இந்த உப்புமாவை பார்த்திங்கன்னா செஞ்சிட்டோம்னா, தக்காளிலாம் போட்டு செஞ்சிட்டோம்னா தொட்டுக்க வந்து எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு டயர்டாக இருக்குது, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணுன்னா இந்த உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே தொட்டுக்க வந்து தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேலை எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோலம் வந்து நேற்று போட்ட கோலமே அப்படியே புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் கோலம்லாம் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் குழந்தைங்க வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா 10 நாளாக அது அப்படியே இருக்குது ஓப்பன் பண்ணாமல். அதனால் ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு ஆல்ரெடி கழுவி வச்சது தான், இருந்தாலும் வந்து கெட்டிலில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு அதில் கல் உப்பு, கொஞ்சமாக வினிகர் போட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி கழுவிட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். தண்ணி பாட்டிலை வந்து நல்லா புதுசு போல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு, கொஞ்சமாக வினிகர் போட்டு நல்லா குலுக்கிட்டு தண்ணி ஆறுற வரைக்கும் நான் அப்படியே விட்டுடுவேன். ஏன்னா காலையில் எழுந்தது இதை பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி ஆறினதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸே இதேமாதிரி காலையிலே கழுவி வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸும் அப்படியே இருந்த இல்லையா, கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. சிம்பிளாக வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து நம்ம லேட்டாக எழுந்துக்கிறோம், டக்குன்னு செய்யணுன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், சோம்பு போட்டு தாளிக்கும் போது ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறி கொடுத்துட்டு மூடினோம்னா நல்லா வந்து உருளைக்கிழங்குலாம் ஃப்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் இது 2 மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலா, உருளைக்கிழங்குல காரம், உப்பு ரெண்டுமே வந்து ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி கிளறிட்டோம்னா சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் வந்து இது வந்து சாதம் வந்து நம்ம முன்னாடி ஆற வச்சுக்கணும். இது ரெடி பண்ண உடனே சாதம் வந்து இதில் கொட்டி நம்ம கிளறி எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்போஸ் சில நேரங்களில் லேட்டாக எழுந்திருப்போம் இல்லையா, அப்போ என்ன சேர்த்துனே தெரியாது. ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் இதை வச்சுட்டோம்னா தொட்டுக்க கூட அந்த அளவுக்கு தேவைப்படாது. இல்லைன்னா தொட்டுக்கவே ஒரு 2 ஸ்பூன் வச்சு அனுப்பிட்டோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து இதுமாரி முட்டை சேர்க்குற எந்த பொரியலாக இருந்தாலும், சாதமாக இருந்தாலும் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர் தூவி நல்லா கலரி எடுத்துட்டோம்னா மதியம் ஓப்பன் பண்ணும் போது முட்டை வாசனை இல்லாமல் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாதாம் வச்சுருக்கேன். இது வந்து 11 o'clock சாப்பிட்லனா கூட ஈவினிங் வரும்போது சாப்பிட்டுப்பாங்க. அதனால தான் அந்த பாதாம் வச்சுருக்கேன். காலையில் ஸ்நாக்ஸ் பீரியடுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். ஆரஞ்சு அப்படியே போட்டு கொடுத்துலான்னு பார்த்தா குட்டீஸுங்க வந்து இன்றைக்கி ஜூஸாக கேட்டுட்டாங்க. ஜூஸ் வந்து நான் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சர்க்கரை, குழந்தைங்களுக்கு வந்து சர்க்கரை இல்லாமல் குடிக்க மாட்டாங்க. நம்மனா சர்க்கரை இல்லாமல் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வந்து உடம்புக்கு கெட்டதுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியாது இந்த வயசில். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டேன். அதுக்கு கொஞ்சமாக தான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி சும்மா ஒரு விட்டு அரைச்சோம்னா அதில் இருக்க விதைகள்லாம் வந்து
நம்ம எடுத்துட்டும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கும் போது அதில் இருக்க விதைகள் வந்து அரைப்படாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லா ஜூஸையும் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டும் போது நம்ம புழிஞ்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதனால் வந்து ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸாக போட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக திக்காக இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி பேக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லஞ்ச் டவல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி பெரிய டவலாக வாங்கிட்டு ஒரு 2 டவல் கூட வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் தேவைமோ கட் பண்ணி கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி மிஷின் இருக்குன்னா மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த டவல் வந்து நல்லா திக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம தனியாக வாங்கிறதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வச்சுப்பேன். பெரிய டவலாக வாங்கி எத்தனை பீஸாக வேணுமோ அத்தனை பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் டவல் எவ்வளோ தான் வாங்கினாலும் அவங்க தொலைச்சிட்டு தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இன்னும் போகல, வீட்டில் தான் இருக்காங்க. நான் அதுக்குள்ளே டைம் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே பால் ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் வச்சுட்டேன். பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து தான் காய்ச்சி கொடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் இருக்கு, அதனால் டிவியை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரசகுல்லா ரெசிபி வந்து நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கடையில் வாங்குறதோட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.